ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 18, ஓவி 62. அப்படி ஒரு நாள் எப்போது வரும்? இந்த துறவி வம்சாவளி மகிழ்ச்சியாக இருப்பார். மனதினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். எனக்கு ஏதேனும் உபதேசம் அளிப்பாரா? விளக்கம். இந்த மகா துறவி சூடாமணி என் மீது மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எனக்கு அறிவுரை கூறும் நாள் எப்போது வரும் என்று ஹேமாத்மன் மனதிலே ஆசைப்பட்டார். ஹேமாத்மந்தினுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த எண்ணத்தை பாபா உடனடியாக புரிந்து கொண்டார். மனம் கவலைப்படும் போது எதிரி கூட கவலைப்படுவதில்லை என்ற கூற்று அனைவருக்கும் தெரியும். ஹேமாத்மந்தினுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த கேள்வியை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மகாராஜாவால் புரிந்து கொள்ளப்பட்டது. இதை அறிந்த பாபா ஹேமாத்மந்திடம், ஏய் எழுந்து அந்த ஷாமியாவிடம் சென்று 15 ரூபாய் கொண்டு வா, அவருடன் சிறிது நேரம் உட்காரு, நீங்கள் இருவரும் பேசுங்கள், அதன் பிறகு ஷாமியா கொடுக்கும் தட்சிணை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்பி வா என்றார். பாபாவின் கட்டளையை கேட்ட ஹேமாத்மந்த் உடனடியாக மாதவராவிடம் சென்றார். மாதவராவ் குளித்து விட்டு திரும்பி வந்து வேட்டி அணிந்து கொண்டு வாயால் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஹேமாத்மந்திடம், என்ன விஷயம், இன்று நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் மசூதியிலிருந்து வந்ததாக தெரிகின்றது. உங்கள் முகத்திலே ஏன் ஒரு அமைதியின்மையாக இருக்கிறதே, என்ன காரணம் என்றார். வாருங்கள், உட்காருங்கள், நான் இப்போதுதான் குளித்து விட்டு வந்தேன். நான் இறைவனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து விட்டு வருகின்றேன். பிறகு வாருங்கள் போகலாம். அதுவரை நான் என் பிரார்த்தனையில் முடித்து விடுகின்றேன் என்றார். பிறகு நாம் மகிழ்ச்சியுடன் பேசுவோம் என்று கூறினார். இதை சொல்லிவிட்டு மாதவராவ் வீட்டிற்குள் சென்றார். ஜன்னலிலே நாத பாகவத்தினுடைய புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. நாத பாகவதம் என்பது பகவத் புராணத்தினுடைய 11வது அத்தியாயத்திற்கு ஏக்நாத் மகாராஜினுடைய விளக்க உரையாகும். அவர் அதை சாதாரணமாக எடுத்து புத்தகத்தை திறந்து ஹேமாத்மந்தினுடைய கைக்கு வந்த பக்கத்திலிருந்து படிக்க தொடங்கினார். காலையிலே படிக்கும்போது அவர் எந்த பக்கத்தை முடிக்காமல் விட்டு சென்றாரோ அந்த பகுதியை கூர்மையான கத்தியால் அவர் முன் கொண்டு வந்தார். காலையிலே படித்து விட்டு சென்ற முழு பகுதியையும் பாபா வாசித்தார். நியமம் என்றால் விதிகளின்படி படிப்பது. விதியின் வழிபாடு முடியும் வரை படிப்பவர் தனது இடத்திலிருந்து எழுந்திருக்க கூடாது என்பது விதி, எழுதப்படாத சட்டம். தனது அனுபவத்திலிருந்து மகத்துவத்தையும் அதன் 11வது அத்தியாயத்தையும் கதையின் போது ஏக்நாத் மகாராஜினுடைய விளக்குரையும் சொல்ல தொடங்கினார். குறிப்பு: பக்தர்கள் அன்றாட வழிபாட்டிலே ஒருபோதும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பது ஸ்ரீ சாய் பாபாவினுடைய கருத்து. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.